Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel, yours simply Leah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அன்பான நண்பர்களே, குர்ஆன் என்பது ஒரு மத புத்தகம் மட்டுமல்ல, இது முழு மனித குலத்திற்கான வழிகாட்டும் நூல். மனிதர்கள் தவறான பாதையில் செல்லும் போது அவர்களை நேரான வழிக்கு கொண்டு செல்லும் வழிகாட்டியாக குர்ஆன் இருக்கிறது. வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான பதில்களையும் குர்ஆன் தருகிறது. நண்பர்களே, இது ஒரு மதத்திற்கு மட்டும் என்ற எண்ணத்தில் பார்க்காமல் எல்லா மனிதர்களுக்கும் உங்கள் இறைவன் அனுப்பிய ஒரு செய்தியாக நினைத்து பாருங்கள். என் யூடியூப் சேனலில் இதற்கு முன்பும் பல குர்ஆன் ஜூஸ் சுருக்கம் வீடியோக்கள் பகிர்ந்துள்ளேன். அவற்றின் மூலம் ஒவ்வொரு சூறாவின் முக்கியத்துவத்தையும் அல்லாஹ்வின் வெளிப்பாடு வஹி மூலம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து மனிதகுலத்திற்கு சென்ற செய்திகளையும் புரிந்து கொள்ளலாம். அன்பான நண்பர்களே, வாழ்க்கையில் குறைந்தபட்சம் ஒருமுறை என்றாவது குர்ஆனை அதன் அர்த்தத்துடன் படித்து பாருங்கள். அப்போது வாழ்க்கையின் உண்மையான மதிப்பையும் மனிதனுக்கான வழிகாட்டுதலையும் அல்லாஹ் எப்படி கொடுக்கிறார் என்பதை அறிய முடியும். இந்த மதிப்புமிக்க குர்ஆன் சுருக்கத்தை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அறிமுகமானவர்களுடன் பகிருங்கள். இன்ஷா அல்லாஹ் அதனால் அல்லாஹ்விடமிருந்து நல்ல நன்மை சவாபே ஜாரியா கிடைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜூஸ் 24 தொடங்குகிறது. இந்த ஜூஸின் பெயர் ஃபமன் அஸ்லமு. இந்த ஜூஸ் சூரா அஸ்ஸுமர் 39-32 வசனத்திலிருந்து தொடங்கி சூரா காஃபிர் அல் மூமினீன் முழுவதும் மற்றும் சூரா ஃபுஸ்ஸிலத் 41-46 வரை வருகிறது. ஜூஸ் 24 தொடக்கம். இந்த ஜூஸ் ஒரு முக்கியமான எச்சரிக்கையுடன் தொடங்குகிறது. அல்லாஹ்வை பற்றி பொய் கூறி உண்மையை மறுப்பவர்களை விட பெரிய அநியாயக்காரர் யார்? அவர்களுக்கு நரகமே இருப்பிடம் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ்வை பயந்து தக்வா நற்செயல்கள் செய்பவர்களுக்கு பெரிய நன்மை உண்டு. அவர்கள் விரும்பும் அனைத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான். அல்லாஹ் நபியிடம் கூறுகிறார், அல்லாஹ் தனது அடியாருக்கு போதுமானவன் அல்லவா? யாரை அல்லாஹ் வழி தவற செய்கிறானோ அவருக்கு வழிகாட்டி யாரும் இல்லை. யாரை அல்லாஹ் வழி நடத்துகிறானோ அவரை தவறாக மாற்ற யாராலும் முடியாது. மனிதர்களின் ஆன்மா. மனிதர்கள் மரணிக்கும் போது அவர்களின் ஆன்மாவையும் அவர்கள் தூங்கும் போது அவர்களின் ஆன்மாவையும் அல்லாஹ் எடுத்து கொள்கிறான். யாருக்கு மரணம் தீர்மானிக்கப்பட்டதோ அவர்களின் ஆன்மாவை வைத்து கொள்கிறான். மற்றவர்களின் ஆன்மாவை மீண்டும் உடலுக்குள் திருப்பி அனுப்புகிறான். இதில் சிந்திப்பவர்களுக்கு பெரிய அடையாளங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் கருணை. அல்லாஹ் நம்பிக்கையாளர்களிடம் கூறுகிறார், அல்லாஹ்வின் கருணையை பற்றி நம்பிக்கை இழக்காதீர்கள். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். ஒருவர் உண்மையான மனமாறுதலுடன் தௌபா திரும்பினால் அல்லாஹ் மிகுந்த மன்னிப்பவனும் கருணை உடையவனும் ஆவான். கியாமத் நாள். இந்த ஜூஸில் கியாமத் நாள் சாட்சிகளும் குறிப்பிடப்படுகின்றன. பூமி தனது இறைவனின் ஒளியால் பிரகாசிக்கும். மனிதர்களின் செயல்கள் பதிவான புத்தகம் திறக்கப்படும். நபிமார்களும் சாட்சிகளும் அழைக்கப்படுவார்கள். எல்லோருக்கும் நீதியுடன் தீர்ப்பு வழங்கப்படும். நம்பிக்கை இல்லாதவர்கள் நரகத்திற்கு கூட்டமாக அழைத்து செல்லப்படுவார்கள். நம்பிக்கையாளர்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். சூரா காஃபிர் அல் முஹ்மின். இந்த சூறாவில் அல்லாஹ் கூறுகிறார், இந்த குர்ஆன் சக்தி வாய்ந்த, அனைத்தையும் அறிந்த, பாவங்களை மன்னிக்கும், தௌபாவை ஏற்றுக்கொள்ளும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அல்லாஹ்வின்
அர்ஷை தூக்கும் மலக்குகளும் அவரை புகழ்ந்து நம்பிக்கையாளர்களுக்காக மன்னிப்பு கேட்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எங்கள் இறைவா, தௌபா செய்து உம்முடைய வழியில் பின்பற்றுவோரை மன்னித்து அவர்களை நரக தண்டனையிலிருந்து காப்பாற்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஃபிர்அவுன். இந்த ஜூஸில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஃபிர்அவுன் பற்றிய நிகழ்வும் வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தெளிவான அடையாளங்களுடன் வந்தபோது ஃபிர்அவுன் அவரை நம்பவில்லை. அவரை கொல்லவும் முயன்றான். அப்போது ஃபிர்அவுனின் குடும்பத்தில் இருந்த ஒரு நம்பிக்கையாளர் தனது ஈமானை மறைத்து வைத்து மக்களை உண்மைக்கு அழைத்தார். ஆனால் ஃபிர்அவுன் அகங்காரமாக, ஓ ஹாமான், வானத்தை அடைய ஒரு கோபுரம் கட்டு, மூசாவின் இறைவனை பார்க்க வேண்டும் என்று கேலி செய்தான். இறுதியில் ஃபிர்அவுனின் திட்டம் தோல்வியடைந்தது. அல்லாஹ் நம்பிக்கையாளரை காப்பாற்றினார். பொறுமையின் முக்கியத்துவம். அல்லாஹ் கூறுகிறார், பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மை, உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்கள். சூரா ஃபுஸ்ஸிலத். இந்த சூறாவில் குர்ஆன் தெளிவாக விளக்கப்பட்ட ஒரு புத்தகம் என்று கூறப்படுகிறது. இது நம்பிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சி செய்தியையும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையும் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் சொல்ல வேண்டும், நான் உங்களைப் போல ஒரு மனிதன்தான், ஆனால் எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வெளிப்பாடு வருகிறது. உறுதியான ஈமான். யார் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறி அதில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களிடம் மரண நேரத்தில் மலக்குகள் வந்து, பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தின் மகிழ்ச்சி செய்தி உண்டு என்று கூறுவார்கள். நல்ல செயல்களின் அழகு. அல்லாஹ் கூறுகிறார், நல்ல செயலும் கெட்ட செயலும் சமம் அல்ல. கெட்டதை நல்லதினால் பதிலளியுங்கள். அப்போது உங்களின் எதிரி கூட உங்களின் நெருங்கிய நண்பராக மாறலாம். ஜூஸ் 24 முடிவு. இந்த ஜூஸ் முடிவில் அல்லாஹ் கூறுகிறார், யார் நற்செயல் செய்கிறார்களோ அது அவர்களுக்கே நன்மை, யார் தீமை செய்கிறார்களோ அது அவர்களுக்கே தீங்கு. உங்கள் இறைவன் ஒருபோதும் தனது அடியார்களுக்கு அநியாயம் செய்வதில்லை. ஜூஸ் 24 முடிந்தது. நண்பர்களே, இந்த அருமையான குர்ஆன் சுருக்கத்தை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். இன்ஷா அல்லாஹ் இது உங்களுக்கு சதகாய ஜாரியா ஆக இருக்கும். லைக், ஷேர், கமெண்ட் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இன்ஷா அல்லாஹ். ஆமீன்.